அனைவருக்கும் வணக்கம். நான் யுவராஜ். இது உங்கள் திறமை தேடி. இந்த வீடியோவில் அளவீடுகளில் இருந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஒரு 10 அதோட ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷனும் பார்க்கலாம் வாங்க. ஒரு சதுரத்தின் பக்கம் 5x கழித்தல் 8 சென்டிமீட்டர் எனில் அந்த சதுரத்தின் பரப்பளவு சென்டிமீட்டர் ஸ்கொயரில் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல சதுரத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா a ஸ்கொயர். இங்கே ஏ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 5x கழித்தல் 8ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஏ ஸ்கொயருக்கான ஃபார்முலா படி எடுத்து எழுதணும் அப்படின்னா 5x கழித்தல் 8 பெருக்கல் 5x கழித்தல் 8. இது முதல்ல பெருக்கணும் அப்படின்னா 5x இந்த 5xால் ஃபஸ்ட்டு பெருக்கணும், அப்புறம் 5x 8ஆல் பெருக்கணும், அப்புறம் 8 5xால் பெருக்கணும், அப்புறம் -8 -8ஆல் பெருக்கணும். இப்போ 5 எக்ஸையும் பெருக்கணும் அப்படின்னா 25x ஸ்கொயரு கழித்தல் 5 -8 பெருக்கணும் அப்படின்னா -40x. அடுத்து -8ஐயும் 5xையும் பெருக்கணும் அப்படின்னா -40x. அடுத்து 8ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 64. இப்போ இதை அப்படியே எடுத்து எழுதணும் அப்படின்னா 25x ஸ்கொயர். இது ரெண்டும் ஒரே எக்ஸ் பவரில் இருக்கனால அப்படியே கூட்டி எழுதிக்கிறோம். இது மைனஸ்னால -80x கூட்டல் 64 என்பது சரியான விடை. அப்போ ஆப்ஷன் 3 25x ஸ்கொயர் -80x கூட்டல் 64 என்பது சரியான விடை. ஒரு செவ்வக மனையின் நீளம் அதன் அகலத்தை விட 20 மீட்டர் அதிகம். ஒரு மீட்டருக்கு ரூபாய் 5 வீதம் மனைக்கு வேலி அமைக்க ரூபாய் 2200 செலவாகிறது. மனையின் நீளம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல செலவு வச்சுக்கிட்டு நம்ம இதில் என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா மனையின் சுற்றளவு கண்டுபிடிக்கணும். மனையின் சுற்றளவு வைத்து நம்ம மனையின் நீளம் அகலத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். மனையின் சுற்றளவு மொத்த ஆன செலவையும் அதோட ஒரு மீட்டருக்கான செலவையும் வகுக்கணும். அப்போ 2200 வகுத்தல் 5 அடித்தோம் அப்படின்னா 440. அப்போ அணையின் சுற்றளவு பார்த்தீங்க அப்படின்னா 440 மீட்டர் ஆகும். இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா செவ்வக மனையின் நீளம் அதன் அகலத்தை விட 20 சென்டிமீட்டர் அதிகம். முதல்ல செவ்வகத்திற்கான சுற்றளவிற்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 × L + B. சுற்றளவு எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 440 மீட்டர். இந்த பக்கம் வந்தால் வகுத்தல் ஆகும். அப்போ L + B = 440 2ஆல் வகுத்தோம் அப்படின்னா 220. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீளம் அகலத்தை விட 20 சென்டிமீட்டர் அதிகம் அப்படின்ட்டுருக்காங்க. அப்போ நீளம் அப்படின்றது பிரத்து 2 பிரத்து ப்ளஸ் 20 = 220. அப்போ 2B = 220ல் இந்த 20 இங்கே வந்தால் கழித்தல் ஆகும். அப்போ 200. அப்போ ஒரு பிரத்து நமக்கு 100. இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அகலத்தை விட நீளம் 20 சென்டிமீட்டர் அதிகம் அப்படின்றாங்க. அகலம் நமக்கு 100 அப்படின்னா அதோட நீளம் என்னவாக இருக்குன்னா 120 சென்டிமீட்டராக 120 மீட்டராக இருக்கும். அப்போ ஆப்ஷன் 2 120 மீட்டர் என்பது சரியான விடை. ஒரு செவ்வகத் தோட்டம் 64 மீட்டர் நீளமும் 44 மீட்டர் அகலமும் கொண்டது. ஒரே மாதிரியான 2 மீட்டர் அகலம் கொண்ட நடைபாதை தோட்டத்தின் உள்ளே செல்கிறது. பாதையின் பரப்பளவு மீட்டர் ஸ்கொயரில் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல செவ்வகத் தோட்டம் நம்ம வரைஞ்சிக்கலாம். எப்படி இருக்குன்னா இப்படி ஒரு செவ்வகத் தோட்டம் இருக்குது அப்படின்றாங்க. இதில் நீளம் 64 மீட்டர், அகலம் பார்த்தீங்க அப்படின்னா 44 மீட்டர் இருக்குது அப்படின்றாங்க. இதுக்குள்ளே 2 மீட்டர் அகலத்தில், அதாவது 2 மீட்டர் அகலத்தில் இப்படி ஒரு நடைபாதை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நடைபாதை 2 மீட்டர் அகலம். இப்போ இந்த நடைபாதையின் பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அதாவது வெளிப்பக்க செவ்வகத்தோட பரப்பளவையும்
உள்பக்க செவ்வகத்தின் பரப்பளவை கழிச்சா அப்படின்னா நமக்கு இந்த நடைபாதையின் பரப்பளவு கிடைக்கும். முதல்ல வெளிப்புற செவ்வகத்தின் பரப்பளவு பார்க்கலாம். செவ்வகத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா L இன்ட்டு பி, அதாவது நீளம் பெருக்கல் அகலம். அப்போ 64 பெருக்கல் 44 2560 கூட்டல் 256 6182. அப்போ வெளிப்புற பக்கம் பரப்பளவு பார்த்திங்க அப்படின்னா 2816 மீட்டர். உள்பக்கம் அதாவது இங்கே ஒரு 2 மீட்டர் எடுத்துருவாங்க, இங்கே ஒரு 2 மீட்டர் எடுத்துருவாங்க, இங்கே 2 இங்கே 2. அப்போ 64ல் 4 மீட்டரும் 44ல் 4 மீட்டரும் போச்சு அப்படின்னா 60 40. 60 40 நம்ம பெருக்கணும் அப்படின்னா 2400 மீட்டர் வந்து உள்புற பரப்பு. அப்போ நமக்கு பாதையின் அளவு பார்த்திங்க அப்படின்னா 614 416 மீட்டர். அப்போ ஆப்ஷன் 3 416 என்பது சரியான விடை. ஒரு சதுரத்தின் நீளம் மற்றும் அகலம் முறையே 30% மற்றும் 20% அதிகரிக்கப்படுகிறது. இவ்வாறு உருவாக்கப்பட்ட செவ்வகத்தின் பரப்பளவு சதுரத்தின் பரப்பளவை எவ்வளவு மீறுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல நம்ம சதுரத்தின் பரப்பளவு எவ்வளவா இருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு பக்கத்தோட அளவு வந்து 100 சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சதுரத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா பக்கம் பெருக்கல் பக்கம் 100 பெருக்கல் 100 போட்டோம் அப்படின்னா நமக்கு 10,000 சென்டிமீட்டர் வந்து நமக்கு சதுரத்தின் பரப்பளவாக கிடைக்கும். இவங்க வந்து 30% நீளம், அதாவது 130 சென்டிமீட்டர் நீளமாகவும் 20% அகலமாகும். அப்போ 120 சென்டிமீட்டர் அகலமாகவும் வச்சுட்டோம் அப்படின்னா ஏற்பட்ட உருவ மாற்றத்தின் பரப்பளவு விகிதம் எவ்வளவு மீறுகிறது அப்படின்றாங்க. 120 130ஆல் பெருக்கணும் அப்படின்னா 15,600. அப்போ நமக்கு எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னா 10,000 கழித்தோம் அப்படின்னா 10,000க்கு 5,600 சென்டிமீட்டர் வந்து அதிகமாக இருக்குது. அதாவது 56% வந்து அதிகரித்திருக்கிறது. ஆப்ஷன் 1 சரியான விடை. செவ்வகத்தின் பரப்பளவானது சதுரத்தின் பரப்பளவில் 1/3 பங்கு 1/3 ஆகும். சதுரத்தின் பரப்பளவு 576 சென்டிமீட்டர் ஸ்கொயர். செவ்வகத்தின் அகலம் 12 சென்டிமீட்டர் ஆகும். செவ்வகத்தின் சுற்றளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம வந்து இங்கே கொடுத்துருக்க தகவல் வச்சு சதுரத்தின் பரப்பளவிலிருந்து செவ்வகத்தோட பரப்பளவு என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். செவ்வகத்தின் பரப்பளவு வைத்து அதோட அகலம் கொடுத்துருக்காங்க, நீளம் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு செவ்வகத்தின் சுற்றளவு என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 576 பெருக்கல் 1/3 அப்படின்னா 192. அப்போ செவ்வகத்தின் பரப்பளவு பார்த்திங்க அப்படின்னா 192. செவ்வகத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா L இன்ட்டு பி ஈக்குவல் டு 192. இங்கே பி வந்து அகலம் 12ன்னு கொடுத்துருக்காங்க, L வந்து நமக்கு கொடுக்கல. அப்போ 192 அடித்தோம் அப்படின்னா 16. அப்போ லென்த்து அதாவது நீளம் வந்து 16 சென்டிமீட்டர். இப்போ வந்து சுற்றளவு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சுற்றளவுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா 2L கூட்டல் பி. 16யும் 12யும் கூட்டினோம் அப்படின்னா 28 பெருக்கல் 2 56 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்றது சரியான விடை. ஆப்ஷன் 3 56 சென்டிமீட்டர் என்பது சரியான விடை. ஒரு சதுர பூங்காவின் பக்கங்களின் நீளம் 10 சென்டிமீட்டர். அதன் உள்ளே 4 சென்டிமீட்டர் அகலப்பாதை உள்ளது. பாதையின் பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சதுரமாக ஒரு பூங்கா இருக்குது. இந்த பூங்காவோட ஒரு சைடு பார்த்திங்க அப்படின்னா 10 சென்டிமீட்டர் சொல்கிறாங்க. இதில் ஒரு பாதை வச்சுருக்காங்க. இந்த பாதையோட அளவு பார்த்திங்க அப்படின்னா 4 சென்டிமீட்டர். இந்த பாதையோட பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ பெரிய சதுரத்திலேருந்து சின்ன சதுரத்தை கழிச்சோம் அப்படின்னா நமக்கு இந்த பாதைக்கான பரப்பளவு கிடைச்சிரும். பெரிய பாதைக்கான இது பார்த்திங்க அப்படின்னா 10 பெருக்கல் 10. அப்போ பெரிய சதுரத்தின் பரப்பளவு பார்த்திங்க அப்படின்னா 100 சென்டிமீட்டர். சின்ன சதுரம் அப்படின்னா இந்த பக்கம் 4 இந்த பக்கம் 4 மொத்தம் 10. இந்த பக்கம் 4 இந்த பக்கம் 4 போனது அப்படின்னா மீதி இருக்கிறது 2. அப்போ 2 சென்டிமீட்டர் தான் பக்கம். 2 பெருக்கல் 2 ஈக்குவல் டு 4.
அப்போ மீதி இருக்கிறது 96. அப்போ 96 சென்டிமீட்டர் என்பது சரியான விடை. ஆப்ஷன் 4. ஒரு செவ்வகத்தின் சுற்றளவின் பாதி 45 சென்டிமீட்டர். ஒரு செவ்வகத்தின் நீளம் அதன் அகலத்தை விட 5 சென்டிமீட்டர் அதிகமாக இருந்தால் செவ்வகத்தின் பரப்பளவு என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே முதல்ல நம்ம நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, சுற்றளவின் பாதி அப்படின்றது 45 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பாதி அப்படின்னா முழுசாக வேணும் அப்படின்னா 2ஆல் பெருக்கிக்கணும். அப்போ 45 பெருக்கல் 2. அப்போ செவ்வகத்தின் சுற்றளவு பார்த்தீங்க அப்படின்னா 90. செவ்வகத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2L+B அப்படின்றாங்க. அப்போ 2L+B அதாவது சுற்றளவு எவ்வளோ அப்படின்னா 90. 2 Lன்றது வந்து Bயை விட 5 அதிகம் அப்படின்றாங்க. அப்போ 2B கூட்டல் 5 ஈக்குவல் டு 90. இந்த 2 இந்த பக்கம் வந்தால் வகுத்தல் ஆயிரும். 90 வகுத்தல் 2 அடித்தோம் அப்படின்னா 45. 2B கூட்டல் 5 ஈக்குவல் டு 45. அப்போ 2B அப்படின்றது 40. அப்போ B எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 20. அப்போ லென்த் என்ன அப்படின்னா 20 கூட்டல் 5 லென்த் அப்படின்றது 25. இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பரப்பளவு. பரப்பளவுக்கான ஃபார்முலா என்னென்னா L×B. அப்போ 20 பெருக்கல் 25 500 சென்டிமீட்டர் என்பது சரியான விடை. ஆப்ஷன் 3. 20 மீட்டர் பக்கமுள்ள ஒரு சதுர வடிவ பூங்கா அதன் நடுவில் 2 மீட்டர் அகலம் உள்ள 2 சாலைகளை கொண்டுள்ளது மற்றும் அதன் நீளம் மற்றும் அகலத்திற்கு இணையாக உள்ளது. பாதையில் ஜல்லிக்கற்கள் பதிக்க ரூபாய் 100 மீட்டர் ஸ்கொயர் வீதம் எவ்வளவு செலவாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சதுர வடிவில் ஒரு பூங்கா இருக்குது. இதோட பக்க அளவு பார்த்தீங்க அப்படின்னா 20 மீட்டர். இதோட நடுப்பகுதியில் வந்து ஒரு சாலை இருக்குது. இந்த சாலையில் வந்து ஜல்லிக்கல் பதிக்க ஒரு மீட்டருக்கு 100 ரூபாய் செலவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட அகலம் பார்த்தீங்க அப்படின்னா 2 மீட்டர். இப்போ இந்த சாலையினோட பரப்பளவு என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சாலையின் அகலம் பார்த்தீங்க அப்படின்னா 2 மீட்டர். அதோட நீளம் பார்த்தீங்க அப்படின்னா 20 மீட்டர். அதாவது செவ்வக வடிவில் இருக்குது. செவ்வகத்திற்கான பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா L×B. இது 2 சாலை இருக்கனால நம்ம 2ஆல் பெருக்கிக்கிறோம். கழித்தல் இந்த இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மையப்பகுதி வந்து 2ல் ஒரு தரம் வருது அப்படின்றதுனால 2 பெருக்கல் 2 ஒரு தரத்தை வந்து நம்ம கழிச்சுக்கிறோம். அப்போ 80 கழித்தல் 4 76 மீட்டர் அப்படின்றது இந்த சாலையினோட பரப்பளவு. ஒரு மீட்டருக்கு 100 ரூபாய் செலவாகுது அப்படின்னா 76 பெருக்கல் 100. அப்போ எவ்வளோ செலவாகுது அப்படின்னா 7600 ரூபாய் செலவாகுது. ஆப்ஷன் 2 ரூபாய் 7600 என்பது. செவ்வக வடிவத்தின் நீளம் 33.33% குறைந்துள்ளது. இதன் பரப்பளவு மாறாமல் இருக்க நிலத்தின் அகலம் எவ்வளவு அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த 33.33% அப்படின்றது 3ல் ஒரு பங்கு. அதாவது 100க்கு 33% அப்படின்றது 3ல் ஒரு பங்கு. நம்ம 3 அப்படின்றதையே நிலத்தின் நீளமாக வச்சுக்கலாம். 3 அகலம் வந்து 2 அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அதோட பரப்பளவு என்ன அப்படின்னா 6 சென்டிமீட்டர் அப்படின்றது பரப்பளவாக கிடைக்கும். அப்போ அதே பரப்பளவாக இருக்கணும் அப்படின்னா இந்த 3ல் 33% குறையுது அப்படின்னா 2ஆக மாறும். அப்போ 2ஓட எதை பெருக்குனா நமக்கு 6 கிடைக்கும் அப்படின்னா 3. அப்போ 2ல் 3 அப்படின்றது எத்தனை சதவீதம் அதிகரித்திருக்கு அப்படின்னா 2/1 × 100 அடித்தோம் அப்படின்னா நமக்கு 50% வந்து அதிகரிச்சிருக்கு. ஆப்ஷன் 4 50% என்பது சரியான விடை. என் அம்மாவுக்கு 16 மீட்டர் நீளமும் 9 மீட்டர் அகலமும் கொண்ட ஒரு செவ்வக சதி உள்ளது. அதே பகுதியில் உள்ள ஒரு சதுர நிலத்துடன் அதை மாற்ற விரும்பினால் இந்த புதிய நிலத்தின் சுற்றளவு என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க.
முதல்ல வந்து நம்ம செவ்வகத்தின் பரப்பளவு என்ன அப்படின்னு தெரிஞ்சால் தான் அதை வந்து சதுரத்தின் பரப்பளவோடு நம்ம கணக்கிட்டு அதோட சுற்றளவு என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். செவ்வகத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா L இன்ட்டு பி. அப்போ 16 பெருக்கல் 9 144 என்பது செவ்வகத்தோட பரப்பளவு. அதுக்கு ஈக்குவலாக அதுக்கு சமமான சதுர பரப்பு வாங்கிக்கிறோம். அப்போ சதுரத்தின் பரப்பளவு A² அப்படின்றது 144 அப்படின்னா A அப்படின்றது 12 இருக்கும். அதாவது 144 ரூட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு 12 கிடைக்கும். அந்த புதிய நிலத்தின் சுற்றளவு இது வந்து சதுரமாக இருக்குது. அப்போ சதுரத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா 4A. அப்போ 4 பெருக்கல் 12 48 சென்டிமீட்டர் மீட்டர் அப்படின்றது தான் இதோட சுற்றளவு. ஆப்ஷன் 4 48 மீட்டர்ஸ். வீடியோவில் 10 சம்ஸும் அதோட ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷனும் உங்களுக்கு புரிஞ்சது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸில் கவர்மெண்ட் ஜாப் யாராவது ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.